வெல்கம் பேக் டு மூவி மெல்டர்ஸ். நீ நம்ம பார்க்க போகிறது 90s கிட்டோட ஃபேவரட் மூவியான ஸ்மால் சோல்ஜர்ஸ். நீங்கள் ஒரு 90s கிட்டாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் சைல்டுஹுட் மெமரிஸை கொண்டு வரும். நீங்கள் ஒரு 2K கிட்டாக இருந்தால் இந்த படம் ஒரு புது ஃபீலை தரும். நேற்று ஒருத்தர் இந்த படத்தை நான் ரொம்ப நாளாக தேடினான கிடைக்கவே இல்லை, ஸோ டப்பிங் மாதிரி நீங்கள் தான் ஏதாச்சும் பண்ணுன்னு சொன்னார். ஸோ அதனால தான் இந்த படம் ஒரு ஸ்பெஷல் எடிஷன். இனிமேல் நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஆரம்பத்திலே குளோபல் டெக்னு ஒரு கம்பெனி காட்டுறாங்க. அந்த கம்பெனி தான் மிலிட்டரிக்கு தேவையான ஆயுதங்களை தயாரித்து கொடுப்பாங்க. இப்போ இந்த கம்பெனி வீட்டுக்கு தேவையான பொருட்களும் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாட்லேண்ட் பே சிஸ்டம்ட்டு ஒரு கம்பெனியை அக்வயர் பண்ணி இப்போ குழந்தைகளுக்கு தேவையான பொம்மைகளை தயாரிக்க போகிறாங்க. இப்போ குளோபல் டெக் கம்பெனியோட ஓனர் இந்த கம்பெனியோட லாரி அப்புறம் ஏர்வினை பார்க்க போகிறாரு. ஏற்கனவே குளோபல் டெக் கம்ப்யூட்டர், சாப்பாடு, டெலிகம்யூனிகேஷன்ட்டு எல்லா வகையிலுமே ப்ராடக்ட் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல ஏர்வின் அவரோட ஐடியா சொல்கிறாரு. கார்கனைட்ஸ்ன்ட்டு ஒரு பொம்மையை உருவாக்கி இருக்காரு. கார்கனைட்டுங்கிறது ஒரு வகையான மான்ஸ்டர். அவங்க கார்கன் லேண்ட்லேருந்து வராங்க. இந்த கூட்டத்துக்கு தலைவன் ஆர்ச்சர். ஸோ குழந்தைங்க விளையாடும் போது ரிசர்ச் பண்ணி விளையாடுவாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த ஐடியா குளோபல் டெக் ஓனருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அடுத்து லாரி அவனோட பொம்மையை காட்டுறான். இதுதான் சிப் கமாண்டோவோட லீடர்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவனோட மல்டிமீடியாவை காட்டுறான். அதில் சிப்புங்கிற பொம்மை கண்ணாடி உடச்சிட்டு வந்து பேசுது. இந்த மாதிரி பொம்மையெல்லாம் நிஜமாலுமே பேசுமான்னு கேட்டதுக்கு இல்லை, சும்மா கமர்ஷியலுக்கோசரம் வச்சுக்கிறேன்னு சொல்கிறான். இப்போ ஓனருக்கு ஒரு ஐடியா வருது. அது என்னன்னா, இந்த பொம்மைகளை பேட்டரி போட்டு பேச வச்சு இந்த கமாண்டோஸி மான்ஸ்டரி சண்டை போட வைக்கலாம்னு சொல்கிறாரு. ஏன்னா குழந்தைங்களுக்கு சண்டை தான் ரொம்ப பிடிக்கும். இதுதான் கெத்து, மற்றதெல்லாம் வெத்துன்ட்டு ஒரு ஸ்லோகன் கூட உருவாக்குறாரு. ஓனரோட அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி கார்டு, பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துட்டு எங்க டெக்னாலஜி நீங்க என்ன வேணா எடுத்துக்கலாம், ஆனா பொம்மைகளை 3 மாசத்துல உருவாகணும்னு சொல்லிட்டு போறாங்க. ஏரோவின் வேற அவன் பாஸ்வேர்டு கிஸ்மோட்டு சத்தமா சொல்லிடுறான். இப்போ லாரி குளோபல் டெக்குள்ள ஆக்சஸ் பண்ணும்போது பாஸ்வேர்டு மறந்துடுறான். சரின்ட்டு இவனோட பாஸ்வேர்டு உள்ள போட்டு போறான். மைக்ரோ ப்ராசர் சிப் ஏதாச்சும் இருக்குமான்னு தேடும்போது X1000 ஒரு மிலிட்டரி சிப்பை கண்டுபிடிக்கிறான். உடனே 5 லட்சம் சிப்பை ஆர்டர் பண்றான். இப்போ 3D பிரிண்டிங்ல பொம்மையெல்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் கமாண்டோ பொம்மை உருவாகுது, இன்னொரு பக்கம் கார்பனேட் பொம்மை உருவாகுது. பொம்மைக்குள்ள வைக்கிறதுக்கு ரோபோட் மாதிரி சின்னதாக உருவாக்குறாங்க. அது மேலே தான் பொம்மையை மாட்ட போறாங்க. பொம்மை உருவாக்கி முடிச்ச வாட்டி X1000 சிப்பை பொம்மைக்குள்ள வச்சு பொம்மையை பேக் பண்றாங்க. அங்கிருந்து கட் பண்ணி நம்ம கதையோட ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பேரு ஆலன். ஆலன் இப்போ அவனோட பொம்மை கடைக்கு போறான். இவங்க அப்பா ஊருக்கு போறதுனால இவன் தான் இன்னைக்கு கடையை பார்த்துக்கணும். இவங்க கடைக்கு ஹாட்லேண்ட் டாய் கம்பெனிலேருந்து தான் பொம்மையில வரும். ட்ரக் டிரைவர் இவங்க கடைக்கு வர வேண்டிய நார்மல் பேக்கேஜ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப ஆலன் எதிர்ச்சியா கமாண்டோ பொம்மையும் கார்கனைட் பொம்மையும் பார்க்கறான். கடைக்குள்ள போய் இந்த பொம்மையில பிரிச்சு பாக்குறாங்க. இந்த பொம்மையில வாய்ஸ் கமாண்ட்ல ஆக்டிவேட் ஆகிற மாதிரி இருக்கு. இந்த பொம்மை நவரும் பேசும். அது மட்டும் இல்லாம இன்னொரு பொம்மை கூடயும் கம்யூனிகேட் பண்ணிக்கும். இதுக்கு பேட்டரி கூட மாற்ற தேவையில்ல, ஏன்னா இது லைஃப் லாங் பேட்டரி. இந்த பொம்மைங்கெல்லாம் மண்டே தான் சேல்ஸுக்கு வரும். ஆலன் கொஞ்சம் பொம்மைங்கெல்லாம் கொடுத்துருப்பான்னு கேட்கறான். இந்த மாதிரி பொம்மைலாம் உங்க அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு சொன்னதுக்கு பரவாயில்ல, அதுக்குள்ள வித்து காசாக்கிடுவேன்னு சொல்றான். சரி, ஒரே ஒரு செட்டு மட்டும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டிரைவர் ஒத்துக்கிறாரு. இவங்கள பொம்மை எடுக்க போயிடுறாங்க. அப்ப இந்த 2 பொம்மையும் திரும்பி பார்த்து முறைச்சிக்குதுங்க. டிரைவர் 12 பொம்மையை கொடுத்துட்டு போறாரு. ஆலன் பொம்மையில எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அந்த சிப்பு பொம்மை ஆர்ச்சரை மிரட்டுது. இப்போதான் இந்த படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க யாருன்னு தெரியுதா? ஸ்பைடர்மேன்ல வந்த மேரி ஜேன். இந்த படத்துல இவங்க பேரு கிறிஸ்டி அவங்க தம்பியோட கடைக்கு பொம்மை அவங்க வந்திருக்காங்க. ஆமா, நீ தானே ஆலன், எங்க வீட்டுக்கு முன்னாடி புதுசா குடி வந்தவங்க நீங்க தானே கிறிஸ்டி கேட்கறான். தம்பி கடைக்குள்ள பாத்துட்டு இருக்கும்போது அந்த 2 பொம்மை சண்டை போறதை பாக்குறான். இந்த பொம்மை தான் எனக்கு வேணும்னு சொல்றான். இவங்க எல்லாரும் வந்து பார்த்தா பொம்மை காணும். பொம்மை எவ்வளோன்னு கேட்டதுக்கு ரொம்ப அதிக விலைன்னு சொல்றான். சரி, பொம்மை கிடைச்சா எடுத்துவேன்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. கிறிஸ்டிக்கு அந்த ஊர்ல ஒரு பாய் ஃப்ரெண்டு இருக்கிறான். அந்த சிப்பு பொம்மை ஆர்ச்சரை மிரட்டிட்டு இருக்குது காம்பஸை வச்சு. இங்க தான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த 2 பொம்மையும் பேக் பண்ணிட்டு இப்போ அப்பா வர டிக்கெட்டை மறந்துட்டாரு. ஸோ அதை கொடுக்க போறான் வேகமா. அப்பா ஏதோ மீட்டிங்கு போறாரு. அதை நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. சாவியை பாக்கெட்ல வச்சு தேடிட்டு இருக்கிறாரு. அம்மா ஒரு பக்கம் அமைதின்னு சொல்லிட்டு கூல் டவுன் பண்ணிருக்காங்க. இந்த டென்ஷனுக்கு நடுவில் கிறிஸ்டியோட அப்பா வேற இவங்க வீட்டு மரத்தை வெட்டுறாங்க. ஏன்னா இவங்க வைக்க போற டிஷ்ஷுக்கு மறைக்குது. நீ வைக்க போற டப்பா டிஷ்ஷுக்கு ஏன்டா என் மரத்தை வெட்டுறேன்னு சொல்லிட்டு திட்டுறாரு. மறுபடியும் அம்மா அமைதின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போயிடுறாங்க. ஆலன் கரெக்டான டைம்ல டிக்கெட் எடுத்துட்டு வந்து கொடுத்துறான். அப்பா எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு கார்ல கிளம்பிடுறாரு. பையன் வீட்டுக்கு வந்து பார்த்தா இவன் பேக்ல அந்த ஆர்ச்சர் பொம்மை இருக்கு. எப்படி வந்துச்சுன்னே தெரியல. அந்த பொம்மை இவங்க கிட்ட நான் தான் ஆர்ச்சர் கார்கனைட்டோட தலைவன் சொல்லுது. இது ஏதோ ப்ரோக்ராம் ஆட்டுக்குன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வச்சுட்டு கம்ப்யூட்டர்ல ஹோம்ஒர்க் பண்ண போயிடுறான். அந்த பொம்மை மறுபடியும் என் பேர் தான் ஆர்ச்சர் கார்கனைட்டோட தலைவன், உன் பேர் என்னன்னு கேக்குது. என் பேர் ஆலன், நீ இப்போ வாய்மூடுன்னு சொல்லிட்டு இவன் பிஸியா ஹோம்ஒர்க் பண்ண போயிடுறான். வணக்கம் ஆலன், நீ இப்போ வாய்மூடுன்ட்டு அந்த பொம்மை சொல்லுது. இதை கேட்டு அவனுக்கு ஷாக் ஆயிடுது. ஒரு பக்கம் அப்படியே கடையில் காமிக்கிறாங்க. கடையில் அந்த சிப்பு பொம்மை பேக்கேஜை கிழிச்சிட்டு வெளியே வருது. வெளியே வந்து மற்ற கமாண்டோ பொம்மை எல்லாத்தையுமே கூப்பிடுது. அதுங்களும் கிழிச்சிட்டு வெளியே வருதுங்க. இப்போ அந்த கமாண்டோ பொம்மையில சிப்பு கிட்ட ஒவ்வொன்றா இன்ட்ரடியூஸ் ஆகுது. நான் தான் பூச் மியதாக், ஸ்னைப்பர், எந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து வேணா குறிப்பா தடிப்பேன் சார். என் பேர் தான் நிக் நைட்ரோ, தகர்த்தல் தான் என்னோட வேலையே. உங்க அப்பா கூட நான் வேலை செஞ்சிருக்கேன், ரொம்ப நல்ல மனுஷர். என் பேர் பிரிக் பசூக்கா, பீரங்கி சார், எனிமி கொஞ்சம் குண்டு எடுத்து வை. நான் லிங்க் ஸ்டாட்டிக் கம்யூனிகேஷன் சார், சுத்தி முத்தியும் பார்த்துட்டே இரு. என் பேரு கிப் கிழக்கன், கிளர்ச்சியாளன் சார், எங்க வெப்பனை கூட பார்த்துட்டு தரேன், அந்த அளவுக்கு பலமா இல்லை. ஓகே பசங்களா, நம்ம மிஷினை கார்கனைட்டை அழிச்சு அவங்கள தோக்கடிக்கிறது தான். சுத்தமாக இறக்கமே இருக்கக்கூடாது. இந்த மொத்த ஏரியாவும் தேடுங்கடா. ஓகே சார். ஆலன் ஒரு பக்கம் நல்லா தூங்கிட்டான். ஆர்ச்சர் இவன் கம்ப்யூட்டர்ல ஹோம்ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்குது. அந்த ஹோம்ஒர்க் வரலாறு பேஸ் பண்ணது போல ஹிட்லர், ஹிரோஷிமா, நாகாசாகி, ஆப்ரகாம் லிங்கன்ட்டு எல்லாத்த பத்தி இருக்கு. ஆர்ச்சர் இது எல்லாத்தையுமே படிக்குது. கடைசியா ஒரு பிக்சரை பார்த்து அதுதான் இவங்க ஊரான கார்கன் நினைச்சுக்குது. அப்ப ஆலன் போன வந்து ஆர்ச்சரை நக்கிட்டு இருக்கு. அந்த சீனே ரொம்ப கியூட்டா இருக்கும்.
ஆலன் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு வந்து, அம்மா யார் நீ, இந்த மாதிரி ஒரு பொம்மையை பார்த்ததே இல்லைன்னு கேட்கறான். வணக்கம் ஆலன், நீ இப்ப வாயமுடு, நான் தான் ஆர்ச்சர், கார்கனைட்டோட தலைவன்ட்டு சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிருக்குது. இல்ல என் பேர் வெறும் ஆலன் தான் சொல்லுவோம், வணக்கம் ஆலன் சொல்லுது. சரி நடந்து காமின்னு சொல்லுவோம், ஒரு டேபிள் விட்டு ஒரு டேபிள் குதிச்சு கரெக்டா நடந்து காமிக்குது. ஆலன் நீ என் ஃப்ரெண்டு, கார்கனைட்டோட பாதுகாவலன்னு சொல்லுது. அந்த சிப்பு வேற ஒரு பக்கம் கமாண்டோ பொம்மைங்க கிட்ட வி ஆர் தி பெஸ்ட், இந்த நாட்டுக்காக நம்ம தியாகம் பண்ணி ஆகணும், கார்கனைட்டை அழிச்சாகணும்னு சொல்லுது. கார்கனைட்னு சொல்லுவோம், அந்த கார்கனைட் பொம்மைகளா வாய்ஸ் கமாண்ட்ல ஆக்டிவேட் ஆயிடுதுங்க. இப்ப கடைக்குள்ள அடி உதன்னு சத்தம் வருது, ஆனா உள்ள என்ன ஆகுதுன்னு தெரியல. அடுத்த நாள் கடைக்குள்ள போய் பார்த்தா உள்ள எந்த பொம்மையுமே இல்ல, கடையை நாசமே கிடக்குது. ஒரு கார்கனைட் பொம்மை மட்டும் பீஸ் பீஸா செத்து கிடக்குது, மத்த கமாண்டோ பொம்மையும் காணும், மத்த கார்கனைட் பொம்மையும் காணும். இப்ப கிறிஸ்டி அவங்க தம்பிக்கு கமாண்டோ பொம்மை வாங்க வராங்க, உள்ள வந்து பார்த்தா எல்லாமே நாசமே கிடக்குது. எப்படி இதெல்லாம் அனுச்சுன்னு கிடதுக்கு தெரியல, திருடங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது, நீட்டா இன்சூரன்ஸுக்காக இப்படி பண்றியா, ஏற்கனவே நீ 10 ஸ்கூல் மாறி இருக்கல அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இவங்க 2 பேர் சேர்ந்து கடையை சுத்தம் பண்றாங்க. அந்த ஆர்ச்சர் பொம்மை பத்தி சொல்லாம மறைச்சிட்டான். ரேடியோ வேற ஒரு பக்கம் ரிப்பேர் ஆயிடுச்சு. திடீர்னு கடைக்கு அப்பா வேற வந்துடுறாரு. ஏர்போர்ட்டு தான் போயிட்டு இருந்தா, சும்மா ஹலோ சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன்னு சொல்றாரு. என்ன கப்பல் பொம்மை கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு தொட்டு பாக்குறாரு, கையோட வந்துருது. அது ஒன்றும் இல்லை, நான் சும்மா தூசி தட்டிட்டு இருந்தா அதுவே விழுந்துருச்சு. நீ என்ன சுத்தி வச்ச தூசி தட்டின, உன்னை நம்பி கடையை விட்டுட்டு போனதுக்கு ஒன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சரி அப்பாவும் பையனும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க, நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு கிறிஸ்டி எஸ்கேப் ஆயிடுறான். கிறிஸ்டியா பாய் ஃப்ரெண்ட் வந்து கூட்டு போயிடுறான். இதெல்லாம் பார்த்தா இவனுக்கு கடுப்பா இருக்குது. அப்பா அந்த கப்பல் பொம்மையை ஒட்ட வைக்கலான்னு சொல்லிட்டு டூல்ஸ் எல்லாம் தேடுறாரு, டூல்ஸ் எதையுமே காணும். இப்போ அந்த ரிப்பேர் ஆன ரேடியோ, உடஞ்சி போன கார்கனைட் பொம்மை எல்லாத்தையும் குப்பை தொட்டியில போட்டு ஆர்ச்சர் பொம்மையை பேக்ல வச்சுட்டு சைக்கிள் எடுத்துட்டு போறான். இது எல்லாத்தையுமே கமாண்டோ பொம்மை வாட்ச் பண்ணிட்டே இருக்கு. இப்போ அந்த ஆர்ச்சர் பொம்மையை கொடுறதுக்கோசரம் ஒரு கமாண்டோ பொம்மையை இழுத்து விடுறாங்க, அதுவும் கொக்கி போட்டு சைக்கிளை பிடிச்சிக்கிட்டே போகுது. அந்த பொம்மை இப்படி கஷ்டப்பட்டு ரோட்ல தேய்ச்சிட்டே போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு நாய் வேற துரத்துது. எப்படியே நாய்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி பெடல் வழியா மேலே ஏறி கத்தி வச்சு அந்த ஆர்ச்சரை கொல்ல போகுது. ஆனா தடுமாறி கீழே விழுந்துருது. மறுபடியும் ஏர்லான்னு போகும்போது சைக்கிள் செயில மாட்டி கீழே விழுந்து கால் கையில சதறி போயிடுது. சார் டார்கெட் தப்பிச்சிருச்சு, எனக்கு பலமா அடிபட்டுச்சுன்னு சொல்லவும் அங்கே ஏறுன்னு சொல்லிட்டு இவங்களா வந்து டேப் போட்டு ஒட்டிட்டு இருக்கிறாங்க அந்த பொம்மையை. ஆலனோட சைக்கிளை வச்சு சிப் அவன் வீட்டை கண்டுபிடிச்சிடுறான். ஆலன் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி உங்க பொம்மையில இப்படி சண்டை போட்டு தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லுவோம். சாரி சார், தொலைஞ்சு போன பொம்மைக்கு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இப்போ வேற வழி இல்லாம அந்த கம்பெனியோட கம்ப்யூட்டருக்கு வாய்ஸ் மெயில் அனுப்பிச்சுடுறான் பிரச்சனைலாம் சொல்லி. ஆர்ச்சர் வேற ஒரு பக்கம் கார்கனைட்ல இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உளறிட்டு இருக்குது. பேசாத வாயமுடுன்னு சொல்லிட்டு இவன் பாட்டு ஹெட்செட் போட்டு படுத்துறான். கம்பெனில பொம்மைக்கு திறப்பிலா பண்ணிட்டுறாங்க. திங்கக்கிழமை சேல்ஸுக்கு வரப்போது மொத்தமா 2,50,000 கார்கனைட் பொம்மை, 2,50,000 கமாண்டர் பொம்மை உருவாக்கியிருக்காங்க. அப்ப எர்வின் லாரி கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை வான்னு சொல்லிட்டு கூட்டு போறான். பையன் அனுப்புன வாய்ஸ் மெயில காட்டி நம்ம பொருள்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்றான். இந்த பையனுக்கு எப்படி முதல்ல பொம்மை கிடைச்சிச்சு, அப்படியே கிடைச்சிருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. மோட்டார் சிப்பு என்ன சிப்ல தானே ஏதோ பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எர்வின் தேடி பாக்குறான். அது ஒரு மிலிட்ரி ப்ராசஸர். மிலிட்ரி யூஸ் பண்ற வெப்பனை போய் பசங்க பொம்மையில வச்சுக்கிறேன்னு திட்டுறான். கார்கனைட் இனிமே காணும்னு சொல்லிட்டு ஆர்ச்சர் சோகத்துல இருக்குது. அப்ப யாரோ கத்துற சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா கமாண்டோ பொம்மைங்க. ஆர்ச்சரை பொறி வச்சு பிடிச்சி மிக்சி மாதிரி ஏதோ பிளேட்ல தொங்க விட்டு கொல்ல பாக்குதுங்க. இந்த சத்தம் கிட்ட பையன் வந்துடுறான். பையன் வந்து பார்த்தா எல்லா பொம்மையும் ஓடி போயிடுது. ஆர்ச்சரை காப்பாத்தலான்ட்டு போகும்போது ஒரு பொம்மை கையை கிழிக்குது. ஆர்ச்சரை காப்பாத்திட்டு அந்த பொம்மையை எடுத்து அந்த மிக்சியில சொருவிடுறான். இப்போ அது அறுத்துக்கிட்டே சுத்திட்டு இருக்குது. சத்தம் கேட்டு அப்பா அம்மாலாம் வந்துடுறாங்க. இந்த கேப்ல அந்த கமாண்டோ பொம்மை உடஞ்சி போன காலோட அப்படியே தாவி குதிச்சு எஸ்கேப் ஆயிடுது. பையன் அப்பா கிட்ட நம்ம கடைக்கு லாபத்துக்காக தான் இந்த பொம்மையெல்லாம் வாங்கினேன், அதுக்காக தான் இந்த டூல்ஸ் எல்லாம் வித்தியான்னு கிடக்கு, இல்ல அந்த பொம்மை தான் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்றான். இதை கேட்டு அவர் செம காண்டாயிட்டாரு. அம்மா வேற அமைதி அமைதின்ட்டு கூல் டவுன் பண்றாங்க. நீங்க நம்மளினா இந்த பொம்மை பாருங்கன்னு சொல்லிட்டு ஆர்ச்சர் எடுத்து காட்டுறான். அது பேச மாட்டேங்குது. அப்பா அம்மால இவன் தான் ஏதோ தப்பு பண்றான்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. பையன் ஆர்ச்சரை தனியாக எடுத்துட்டு வந்து எதுக்கு இப்படி பண்ணன்னு கேட்குறான். முன்னாடி சீன்ல இவன் பேசாத வாய் முடின்னு சொன்னாலும் அதனால தான் இந்த பொம்மை பேசல. அப்புறம் தான் இன்னொரு உண்மையை சொல்லுது, மற்ற கார்கனைட் பொம்மை எதுவுமே சாவல, ஏன்னா மேஜர் சிப்பு மற்ற கமாண்டோ பொம்மையும் அதை தேடிட்டு இருக்காங்க. ஸோ அதுங்களுக்கு ஒன்று இருந்தால் தேட வேண்டிய அவசியம் இல்லை. சரி இப்போ ஆளுங்க எங்கன்னு கேட்டதுக்கு கார்கனைட்டோட யுக்தியே ஆபத்து காலத்தில் ஒளிஞ்சிக்கிறதுன்னு சொல்லுது. ஒரு பக்கம் கமாண்டோ பொம்மையில கராஜில் மீட்டிங் போடுது. நம்ம எனிமி ரொம்ப பெருசாகவும் பலசாலியாகவும் இருக்கிறான்னு பேசிக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கராஜில் இருந்து டூல்ஸ்லாம் வச்சு ஏதோ பெருசாக பிளான் பண்ணுதுங்க. அப்போ அந்த அடிப்பட்ட பொம்மை தொத்திட்டே வந்து உழுவுது. சார் என்னால் முடிஞ்சதை பண்ணேன், ஆனால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு வாய் பழந்து செத்து போயிடுது. இவன் பேட்டரி இறந்துருச்சு, ஆனால் இவனோட நினைவுகள் நம்ம கிட்ட எப்பயுமே இருக்குன்னு சொல்லிட்டு சிப் அழுகுது. இதை கேட்டு எல்லாரும் அழுகுறாங்க. இவன் சாவுக்கு நம்ம பழி வாங்கி ஆகணும், நமக்கு வேண்டிய வெப்பன் வண்டின்னு எல்லாமே தயாரிங்கன்னு சொல்லி அனுப்புது. ஆலன் ஆர்ச்சர் கிட்ட எதுக்கு ஒளிஞ்சுக்கிறீங்க, போய் சண்டை போட வேண்டியதானே கேட்டதுக்கு நாங்கள் சண்டை போட்டாலும் தோத்துதான் போவோம், ஏன்னா எங்கள் ப்ரோக்ராம் அப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுது. இப்போ மற்ற பொம்மையில எங்க இருக்குன்னு யோசிக்கும் போது ஐடியா வந்து குப்பை தொட்டி போய் பார்க்குறாங்க. ஒரு முட்டைக்கண் போட்டுட்டு ஒரு பொம்மை எட்டி பார்க்குது. தவளை, காண்டாமிருகம், சூறாவளி, அப்புறம் கையில பாறாங்கல் வச்சுட்டு கூட ஒரு பொம்மை இருக்கு. அது மட்டும் இல்லாம முன்னாடி சீன்ல உடஞ்சி போன பொம்மையும் ரேடியோ வச்சு ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இப்போ அது பாக்குறதுக்கு பிராங்கன்ஸ்டைன் மான்ஸ்டர் மாதிரி இருக்கு. இப்போ லாரியே இருவினும் அந்த சிப்பை கண்டுபிடிச்சிருக்கிட்டே ஸ்ட்ரைட்டா போய் அந்த சிப்பை பத்தி கேட்கறாங்க. சிப்ல லைட்டா பிரச்சனைன்னு கேட்கவும் சிப்ல எந்த பிரச்சனையும் இல்லை, X1000ங்கிறது ஒரு மாஸ்டர் பீஸ், உங்க சாஃப்ட்வேர்ல தான் பிரச்சனைக்குன்னு சொல்றாரு. இந்த சிப்பை நீங்க எது மேல வச்சாலும் அதோட செயல்பாட்டை அதிகப்படுத்தும், அதுவே தானா கத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்றாரு. சிட்டி ரோபோட் மாதிரியா, இல்ல டெர்மினேட்டர் அர்னால்டு மாதிரி, ஆனா ஒரே ஒரு குறை மட்டும் இருக்கு, எலக்ட்ரோமேக்னெட்டிக் பல்ஸ் பட்டுச்சுன்னா சிப்பு வீக் ஆயிடும். ஆலன் வீட்டுல கார்கனைட் பொம்மையில அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குது. சூறாவளி சுத்திட்டு இருக்குது, தவளை குதிச்சிட்டு இருக்குது. அதுல 2 பொம்மை டிவி வேற பாத்துட்டு இருக்குது. அதுலயும் முட்டைக்கண் பொம்மை கிட்ட போய் பாத்துட்டு இருக்குது. தள்ளிவா கண்ணு கட்டுன்னு சொல்லிட்டு இவன் நவுத்தி வச்சுட்டு போறான்.
ஆலன் கிறிஸ்டிக்கு கால் பண்ணி எல்லா பொம்மையும் கிடச்சிருச்சு தேங்க்யூன்னு சொல்கிறான். அப்படியே படத்துக்கு கூப்பிட்றான். ஆனால் அவன் நான் பெரிய பசங்க கூட மட்டும் தான் ரேட்டிங் போவேன்னு சொல்லிடுறான். இவங்க பேசுறது எல்லாத்தையுமே ஒரு கமாண்டோ பொம்மை ஒட்டிக்கிட்டு இருக்கு. மற்ற கமாண்டோ பொம்மையெல்லாம் பயங்கரமான வண்டியெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. காலை ஒட்டிக்கிட்டது மூலியமா பொம்மை எல்லாமே அந்த பையன் வீட்டில் தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பையனுக்கு கிறிஸ்டி தான் வீக்னஸ்ன்னு கண்டுபிடிச்சிடறாங்க. கார்கனெட் பொம்மைங்க எல்லாமே அந்த கம்ப்யூட்டர்ல இருந்த பிக்சர் தான் இவங்க வீடுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆலன் எவ்வளோ சொல்றான், அந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியாது, வீட்டை தாண்டா கிறிஸ்டி வீடு, கம்போ, ரோடு, மாலுன்ட்டு ஏகப்பட்டது இருக்கும். ஆனால் அதை தாண்டி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். ஆனால் இவங்களாம் இவங்க வீடான கார்கன் தான் இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. கிறிஸ்டி வீட்டில் அப்பா அம்மா அவங்க புது டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே கமாண்டோ பொம்மையில நுழைஞ்சிருது. அவங்க குடிக்கிற ஆல்கஹாலில் தூக்க மாத்திரை கலந்துடுறாங்க. அதை குடிச்சு 2 பேருமே தூங்கிடுறாங்க. இப்போ கிறிஸ்டியை கடத்தலான்ட்டு போகும்போது நடுவில் அவன் தம்பி வந்துடுறான். பாரு பொம்மையெல்லாம் பேசுதுன்னு சொல்லிட்டு ஆசையாக விளாண்டுக்கிறான். அவன் அட்டாக் பண்ணி கட்டி போட்டுறாங்க. கிறிஸ்டியோட ரூம்ல பார்பி பொம்மை மாதிரி ஏகப்பட்ட பொம்மை இருக்கு. இதெல்லாம் இவனுங்க சைட் அடிச்சுட்டு இருக்கிறானுங்க. சார் பொம்மையெல்லாம் சூப்பராக இருக்குது, எனக்கு 2 நாள் லீவ் வேணும், தர முடியாது. இப்போ அந்த செத்து போன பொம்மையை கொண்டு வந்து அதோட தலையை பிச்சு அதுக்குள்ள இருக்கிற சிப் எடுக்கிறாங்க. அங்க ஏதோ மிஷின் மாதிரி கட்டி சிப்போட உதவியோட அங்க இருக்கிற எல்லா பார்பி பொம்மைக்கு உயிர் கொடுக்குறாங்க. இப்போ பார்பி பொம்மையும் ஆர்மியில சேர்ந்துருது. ஆலன் வீட்டில் பிராங்கன்ஸ்டீன் பொம்மை ஃப்ராங்கன்ஸ்டீன் படம் பார்த்துட்டு இருக்குது. தவளை பொம்மை தண்ணிக்குள்ள நீந்திட்டு இருக்குது. ஆர்ச்சர் காத்துக்கு மரம் ஆடுறதை பார்த்து பயப்படுது. இதுவரை காத்து தான் உன்னால உணர முடியுதான்னு கேட்கறான். ஆனால் அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியல. ஒரு விஷயத்த உன்னால் பார்க்க முடியலன்னா அது இல்லைன்னு அர்த்தம் இல்லைன்ட்டு பையன் சொல்றான். உடனே அதுவும் கையை வச்சு காற்றை ஃபீல் பண்ண முடியுதான்னு பார்க்குது. கிறிஸ்டி வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்பா அம்மாவில் தூங்கிட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்டுக்கு டாட்டா சொல்லிட்டு ரூமுக்கு போய் பார்க்குறா. எல்லா பொம்மையும் உயிரோட இருக்கு. அந்த பொம்மையெல்லாம் சேர்ந்து இவ்வளோ அப்படியே கட்டி போடுதுங்க. என்ன சத்தன்ட்டு பாய் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தா எல்லா பொம்மையும் இவனை அட்டாக் பண்ணுது. எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது கமாண்டோ பொம்மை வந்து இவன் காலையில நெருப்பு வச்சிடறாங்க. இவன் பயந்துட்டு பேண்ட்டை கழட்டி போட்டு ஓடி போயிடுறான். ஆலன் வீட்டில் அந்த முட்டைக்கண்ணு பொம்மை எதையோ ஒன்று பார்த்து பயப்படுது. தூரத்துல இருந்து ஒரு வில்லு மாதிரி வருது. அதில் கேசட் இருக்கு. அந்த கேசட்டை ப்ளே பண்ணி பார்த்தா கிறிஸ்டியை கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. அவளை கமாண்டோட மிரட்டி கார்னெட் பொம்மையை ஒப்படைச்சாதான் இவ்வளோ உயிரோட விடுவேன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. மேஜர் சிப்புக்கு சண்டை தானே போடணும், சண்டையே பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பொட்டியில் கார்னெட்டின் எழுதி அதை வீட்டுக்கு முன்னாடி போய் வச்சிடறான். ஐயா சரண்டர் ஆயிட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் பொட்டியை பார்க்க போயிடுறாங்க. அப்போ ஆர்ச்சரை ஒரு ராக்கெட் வழியாக வீட்டுக்குள்ள அமிச்சு வீட்டு கதவை திறக்க வைக்கிறான். அந்த பெட்டிக்குள்ள பொம்மையில கத்தர சத்தம் கேட்குது. இவனுங்க பட்டாசு கொளுத்தி உள்ள போட்டுறானுங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா கிறிஸ்டியை கட்டி போட்டுருக்காங்க. காப்பாத்தலான்னு போகும்போது பார்பி பொம்மையில அட்டாக் பண்ணுது. ஆலன் அதுக்கிட்ட போராடிட்டு இருக்கும்போது ஆர்ச்சர் கிறிஸ்டியை காப்பாத்திடுறான். கிறிஸ்டி ஒரு பெரிய ஸ்டிக் எடுத்து அவ பொம்மையை அவளே போட்டு நொறுக்கிறா. ஒரு பக்கம் பெட்டியில போட்ட பட்டாசு வெடியுது. உள்ள ஆனா ரேடியோ இருக்கு. சார் நம்ம மோசம் போயிட்டேன்ட்டு பொம்மை கத்துது. இப்ப ரூம்குள்ள 2 பேரும் அந்த பார்பி பொம்மையெல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸும் பண்ணிக்கிறாங்க. இப்ப அப்பா அம்மாவை காப்பாத்தலான்ட்டு போகும்போது சீடியில நெருப்பு வச்சு அடிக்கிறானுங்க. இவங்க 2 பேரும் பயந்துகிட்டு ஜன்னல் வழியா குதிச்சு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து பார்த்தா கராஜை உடச்சிட்டு நிறைய வண்டியில வராங்க. இந்த வண்டியில எப்படி செஞ்சாங்கன்னே தெரியல. இப்ப எல்லாரும் உங்க சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் ஃபுல் ஆக்ஷனா இருக்க போகுது. இப்போ அந்த வண்டியில 2 பேத்தையுமே துரத்துறாங்க. ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு வெப்பன் மாதிரி இருக்குது. நெயில் கன்னு வச்சு ஆலன் காலிலேயே சொல்றாங்க. உடனே கிறிஸ்டி வேகமா போய் அவங்க ஸ்கூட்டி எடுத்துட்டு வராங்க. ஸ்கூட்டில இவங்க 2 பேரும் ஏறி எஸ்கேப் ஆகுறாங்க. அங்க இருந்து பொம்மைங்க வேற சேஸ் பண்ணிட்டே வருது. ஒரு வண்டியில இருந்து நெருப்பு வேற வருது. நம்ம தலைவி விரதா இல்ல, வண்டி வளைச்சு ஓட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் ரம்பத்தை வச்செல்லாம் அறுக்க வராங்க. இவங்களும் தப்பிச்சு போனா ஷூட் பண்ணி மரத்தையெல்லாம் விளை வைக்கிறாங்க. இந்த பொம்மைங்க கொஞ்சம் ஓவரா தான் போகுது. இப்போ பொம்மையெல்லாம் எல்லா வண்டி ஒன்னா ஓட்டுதுங்க. வழியில இருக்கிற கம்பத்தெல்லாம் வெடிக்க வைக்குதுங்க. கடைசியா ஒரு மேட்டில் ஏற்றி இறக்குறாங்க. பொம்மைங்களே ஏற்றி இறக்குறங்கிற பேரில் பள்ளத்தில் விழுந்து வெடிஞ்சு செத்து போயிடுது. ஒளிஞ்சானுங்க எலிவாயினுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனா வீட்டில் 2 பேரோட அப்பா அம்மாவும் சண்டை போட்டுக்கிறாங்க. உன் பையன் என் பொண்டாட்டிக்கு எனக்கு மயக்க மருந்து கொடுத்து என் பொண்ணை தள்ளிட்டு போட்டே அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதை கேட்டு ஆர்ச்சர் பேக்லேருந்து வெளியே வந்து நம்ம மறுபடியும் ஒளிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் வெடிப்பில் மேஜர் சிப்பு மட்டும் பொழைச்சிக்கிச்சு. தண்ணியில் மறந்துகிட்டே வந்து இந்த பொம்மையெல்லாம் விற்கிற கடைக்கே வந்துடுது. இனிமே தாண்டா ஆட்டமே ஆரம்பம்னு சொல்லுது. பொம்மையெல்லாம் நாளைக்கு சேல்ஸ் ஆக போது எல்லா பொம்மையும் ட்ரக்கில் லோட் பண்ணி அனுப்புகிறாங்க. ட்ரக்கு போயிட்டே இருக்கும்போது மேஜர் சிப்பு டிரைவர் கழுத்தில் கத்தி காமிச்சு ட்ரக்கை ஹைஜேக் பண்ணுது. கிறிஸ்டியோட அப்பா பொம்மையெல்லாம் பேசுன்னு கதை விடுறியா? அப்பா அவன் நிஜமால் தான் சொல்கிறான். பாத்தியா என் பொண்ணையே மயக்கிட்டான். அப்போ ஒரு பொம்மை பேசுது. இவங்க ஒய்ஃப் வர அறபோதையில் பொம்மை பேசுது அப்படிங்கிறாங்க. இனிமே இங்கே இருந்தால் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியே கூட்டு போறாரு. வெளியே லாரியோ எர்வினோ வந்துடுறாங்க. ஏதோ பொம்மையில பிரச்சனை சொன்னீங்க அதனால தான் வந்தேன்னு சொல்றாங்க. லாரி அவங்க கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாரு. இந்த பொம்மையை வச்சு பையனை கொல்லோட பார்த்தா அப்படின்னு அடிக்கிறாரு அப்பா. என்னங்க அமைதி சாரி டாலிங்க, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எர்வின் அவர் உருவாக்கின பொம்மையில ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆர்ச்சர் கிட்ட உங்களை உருவாக்குனதே நான் தான் சொல்றாரு. எங்களை உருவாக்கின ஆண்டவரேன்ட்டு பொம்மையெல்லாம் கத்துது. அப்போ திடீர்னு வீட்டில் கரண்ட் கட் ஆகுது. ஜன்னல் வழியா பார்த்தா வண்டியா வந்துட்டு இருக்குதுங்க கமாண்டோ பொம்மை. இப்போ ஒரு படையை உங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்குது. டிரைவரை வேற டேப் போட்டு கட்டிட்டாங்க. இதுங்க அந்த பொம்மை தான் கொல்ல வருது, நாம எதுக்கு நடுவுலன்னு சொல்லிட்டு கிறிஸ்டியோட அப்பா வெள்ளை கொடி காமிச்சிட்டு சமாதானம்ட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஆமா இது ஏன் ஓட்டு ஸ்பீக்கர் ஆச்சு, இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு கேட்கும்போது நீங்க எல்லாருமே கார்கனெட் கொல்ல வருதுங்க. இவர் பயந்துட்டு உள்ள போயிடுறாரு. கமாண்டோ பொம்மைங்களா ஸ்பீக்கர்ல சத்தமா பாட்டு போடுதுங்க. ஏன்னா இது ஒரு யுக்தி. போர்ல எதிரிங்களை தோக்கடிக்க ஃபர்ஸ்ட் அவங்க மனசை தோக்கடிச்சாகணும். பக்கத்து வீட்டு அம்மா வேற டேய் தூங்க விடுங்கடான்னு சொல்லிட்டு கத்திட்டு போறாங்க. இப்ப முதல் தாக்குதலா நெயில் கண்ணை வச்சு வீட்டு கண்ணாடியை சுட்டு உடைக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்ட பக்கத்து வீட்டுல இருந்த தாத்தா பாட்டி இவனுக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு டிவி சவுண்ட் அதிகமா வச்சுக்கிறாங்க. இப்ப கமாண்டோஸ்க்குலாம் டென்னிஸ் பால நெருப்பு வச்சு அடிக்கிறானுங்க உள்ள. ஆலனோட அம்மா ஆலன் கிட்ட போய் நெருப்பு அமின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் லாரி கிட்ட டே அப்பர் செட்டி போய் ஜன்னல பாருன்னு சொல்றாங்க. போதையில இருந்த கிறிஸ்டியோட அம்மாவையும் பையனையும் ஒரு அலமாரிக்குள்ள போக வச்சிடறாங்க. அப்புறம் டென்னிஸ் பால ஒன்று எடுத்துட்டு போறாங்க. அந்த பொம்மை சர்வீஸ்ன்னு சொல்லி நெருப்பு பால போடுறது. இவங்களும் அடிச்சிட்டு இருக்காங்க. அதை
ஆலன் நம்ம சூப்பராக டென்னிஸ் ஆறாங்க. அந்த பொம்மையெல்லாம் கொஞ்சம் சாவுது. ஒரு கட்டத்தில் வீட்டுக்குள்ளே பட்டாசுலாம் அனுப்புகிறாங்க. ஏர்வின் இது அழிக்க எலக்ட்ரோமேக்னெட்டிக் பல்ஸால மட்டும் தான் முடியும்னு சொல்கிறான். பாமெல்லாம் வச்சு ஃபென்ஸை அடிச்சு நொறுக்கிட்டு வந்துக்கிறாங்க. இப்போ அப்போ ஆர்ச்சர் அங்கிருந்து டிரான்ஸ்ஃபார்மரை கை கட்டுறான். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மரை ஷார்ட் பண்ணால் எலக்ட்ரோமேக்னெட்டிக் பல்ஸை கிரியேட் பண்ண முடியும். இப்போ டிரான்ஸ்ஃபார்மரை ஷார்ட் பண்ண ஏதாச்சும் ஒரு மெட்டலில் நடுவில் போட்டாகணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு சைடு பவரை பூஸ்ட் பண்ணி ஆகணும். அம்மா வேற இவங்க சண்டை போகிறதே மறந்துட்டு டென்னிஸ் மாதிரி ஜாலியாக விளையாண்டுக்கிறாங்க. ஆலன் அப்பா கிட்ட நானே போய் டிரான்ஸ்ஃபார்மரை ஷார்ட் பண்ணுறேன், இந்த ஒரு தடவை என்னை நம்பி விடுங்கன்னு சொல்கிறான். என்னதான் டிரான்ஸ்ஃபார்மரை ஷார்ட் பண்ணாலும் இன்னொரு சைடு பவரை பூஸ்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகும். ஆலனோட வீட்டில் கம்மியான எக்யூப்மெண்ட் தான் இருக்குது. ஆனால் கிறிஸ்டியோட வீட்டில் ஏகப்பட்ட எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் இருக்குது. அங்கே மட்டும் பிரேக்கர் ஆப்ரேட் பண்ணால் போதும், பவர் எக்கச்சக்கமாக போகும். மேஜர் சிப் வேறு ஹெலிகாப்டரை சுற்றிட்டே இவங்களுக்கு கொல்ல வருது. இவங்க பயந்துட்டு மேலே போனால் வீட்டு மாடியிலேயே பொம்மை இருக்குது. ஆலன் அப்பா வீட்டுக்கு வெளியே ஒட்டனை கொச்சி வச்சு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு அங்கே ஒரு மிஷினில் சொருவுறாரு. வெடிச்சு சதறுது. ஒரு பக்கம் நெயில் கண்ணு வேற வச்சு சொல்கிறாங்க. ஆலனால டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட போகவே முடியல. கடைசி ஆர்ச்சர் எல்லா கார்கனைட்கிட்டையும் நம்ம ஒளிஞ்சாலும் தோக்கதான் போகிறோம், அதுக்கு நம்ம ஆலனுக்கு உதவி பண்ணி சண்டை போடலான்னு சொல்லுது. இப்போ கார்கனைட்டும் களத்தில் இறங்கி சண்டை போடுறாங்க. சண்டை செம்மையா இருக்கு. அந்த சூறாவளி பொம்மை தான் மாசு காட்டும் சும்மா சுற்றி அடிக்கும் எல்லாத்தையும். பிராங்கன்ஸ்டீன் பொம்மை ஒரு வண்டி மேலே ஏறி எல்லாத்தையும் சுட்டுட்டு இருக்குது. பையன் கம்பத்து மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்பாவை வளவீசி பிடிச்சிடறாங்க கமாண்டோஸ். கிறிஸ்டி போலீஸுக்கு கால் பண்ண யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. சரி பிராங்க் கால் பண்ணதுக்காச்சும் வந்து அரெஸ்ட் பண்ணு கூப்பிட்டா அதுக்கும் வர மாட்டேங்கிறாங்க. லாரியும் இருவினும் கிறிஸ்டி வீட்டில் பிரேக்கரை ஆப்ரேட் பண்ணிட்டாங்க. பையன் ஷார்ட் பண்ணலான்னு போகும்போது மேஜர் சீப் ஹெலிகாப்டர்ல தடுக்கிறான். இப்போ கையில் இருந்த மெட்டல் வேறு கீழே விழுந்துருது. கார்கன்ட்லாம் சேர்ந்து நெல் கிணை வச்சு அந்த ஹெலிகாப்டர் சொல்கிறாங்க. ஹெலிகாப்டர் பகஞ்ச உடனே கம்பத்து மேலே குதிச்சு சிப் அந்த பையனை குத்த வருது. கடைசியாக ஆர்ச்சரு கயிறு போட்டு சூறாவளி சுத்த விட்டு கம்பத்து மேலே சருன்னு போகுது. இப்போ ஆர்ச்சரும் சிப்பு 1-on-1 சண்டை போடுது. ஆனால் சிப்பை மேலேருந்து கீழே தள்ளி விட்டுருது. கடைசியாக மேஜர் சிப்பி அந்த கம்பத்தில் வச்சு இவங்க குதிச்சிடறான். கிறிஸ்டி புல்லு வெட்டுற மிஷின் வச்சு அங்கேருந்து பொம்மை எல்லாத்தையும் வெட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ கரெக்டாக எர்வின் பிரேக்கரை போடுறான். உடனே கம்பை வெடிச்சு அங்கேருந்து ஃபோர்ஸ் எல்லாமே செதறுது. பொம்மையோட சிப்பு டேமேஜ் ஆகி எல்லா பொம்மையுமே செத்துருது. அடுத்த நாள் ஓனரும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைக்க பார்க்குறான். டிரைவர் அப்புறம் இந்த 2 அப்பா அம்மாவும் இந்த பொம்மையினால நாங்கள் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன்னு சொன்னோடனே ஒரு பெரிய தொகையை செக்கில் எழுதி கொடுத்துறோம். எல்லாரும் சந்தோஷமாக வாங்கிட்டு போயிடுறாங்க. லாரி இதெல்லாம் ஏன் தப்பு தான் சொல்கிறான். சரி இதோட விலை எவ்வளோன்னு கேட்டதுக்கு $80 சொல்கிறான். அதில் இன்னொரு சைபரை சேர்த்து போட்டு மிலிட்ரி கான்டாக்ட் பண்ணு சொல்கிறாரு. ஏன்னா இதை மிலிட்ரியில் யூஸ் பண்ணலான்னு பார்க்குறாரு. இப்போ எல்லாருமே ஹாப்பி. பையன் அந்த குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு இருக்கும்போது டிஷ்ஷு கடையில் எல்லா கார்கனைடுமே உயிரோட தான் இருக்காங்க. இப்போ அந்த பொம்மையில ஆசைப்பட்ட மாதிரியே கப்பலை வச்சு அதை தனியாக அனுப்பிச்சுடுறான். பையன் ஆர்ச்சர் கிட்ட கார்கன்னு ஒரு இடமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு விஷயத்த பார்க்கலினா அது இல்லைன்னு அர்த்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்படி ஒரு நிறைவான எண்டிங்கோட இந்த படமும் முடியுது. ஸோ சின்ன வயசில் ஏற்கனவே இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு இந்த கடைசி சீன் ரொம்ப டச்சிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல படங்களை தொடர்ந்து பார்க்கலாம். மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன். until then signing off, விஜே.